ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எஸ்தர் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே 6வது வசனம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது அர்த்தசாஸ்திரா ராஜா அரண்மனையிலே ராத்திரி வேளையிலே தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கால வர்த்தமான புத்தகங்களை கொண்டு வரும்படி சொல்லுகிறார். அதை கொண்டு வந்தவர்கள் அவருக்கு முன்பாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய அரண்மனையுடைய வாசல் காவலாளர்கள் பிரதானிகள் 2 பேர் ராஜாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். அவர்கள் திட்டமிட்ட அந்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல இருக்கிறவர்கள் அதை மெய்யென்று கண்டு அந்த 2 பேரையுமே கொன்று போட்டார்களாம். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மொர்தெகாய் என்கிற மனிதனுக்கு அந்த செய்த அந்த நன்மைக்காக அவனுக்கு கனம் செய்யப்பட்டதா என்று சொல்லி விசாரிக்கிறார். அப்பொழுது எந்த கனமும் செய்யப்படவில்லை என்று சொல்லி அந்த இடத்தில் இருக்கிறவர்கள் ராஜாவுக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்க, அந்த ராஜாவுடைய அரண்மனை வாசலிலே, அரண்மனை முற்றத்திலே ஆமான் என்கிற ஒரு மனிதன் வந்து நின்று கொண்டிருக்கிறான். பாருங்க, ஆமான் நினைதிருமை செய்தான் மொர்தெகாய் கொல்ல வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறான். மொர்தெகாய் மாத்திரமல்ல, மொர்தெகாயினுடைய முழு யூத வம்சத்தையுமே அழிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஏற்கனவே எல்லா கட்டளைகளும் பிறப்பித்து விட்டான். இப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எப்படி ஆகிலும் மொர்தெகாய் கொல்ல வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து காத்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் அவனுடைய பாருங்க நண்பர்களும் அவனுடைய மனைவியும் கூட ஒரு துர் ஆலோசனை கொடுக்கிறார்கள். நீங்கள் வீட்டு வாசலிலே 50 முழ தூக்கு மரத்தை செய்து வையுங்கள். அந்த வீட்டு வாசலை செய்து வைத்த தூக்கு மரத்திலே மொர்தெகாய் கொல்வதற்கு ராஜாவிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு அவனை தூக்கிலே போடுங்கள் என்று சொல்கிறார். இதை கேட்டது அந்த ஆமானுக்கு இது நல்ல காரியமாகப்பட்டதுனால உடனடியாக ஒரு 50 முழ தூக்கு மரத்தை செய்து தன்னுடைய வீட்டு வாசல் நட்டு வைத்து விட்டு அன்றைக்கு ராத்திரியிலே புறப்பட்டு போகிறான். எங்கே போகிறான் தெரியுமா? ராஜாவுடைய அரண்மனைக்கு போகிறான். போய் மொர்தெகாய் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுமதி கேட்டு போய் நின்று கொண்டிருக்கிறான். ராஜாவினுடைய அரண்மனை வாசல் முற்றத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறான். எப்பொழுது தெரியுமா? ராஜா எப்பொழுது வர்த்தமான புத்தகங்களை படித்து முடித்து காத்து கொண்டிருக்கிறாரோ, மொர்தெகாய்க்கு என்ன நன்மை செய்யலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறாரோ, அந்த வேளையிலே தான் ஆமான் ராஜாவிடத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறான். ராஜா உள்ளே அழைத்த உடனே என்ன தெரியுமா கேட்கிறார்? ஆமானை பார்த்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். உடனே ஆமானுக்குள்ளே ஒரு எண்ணம் தெரியுமா வந்தது? தன்னைத்தான் ராஜா கனம் பண்ண விரும்புகிறார், தன்னை தவிர வேறு யாரும் இந்த ஊரில் பெரியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி தனக்குள்ளே யோசித்து கொண்டு அவனுடைய சுய இச்சையின்படியாக, அவனுடைய மாம்ச இச்சையின்படியாக அவனுடைய ஆசைகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ராஜா அணிகிற அந்த ராஜ வஸ்திரம் அணிந்து கொண்டு ராஜாவுடைய அந்த ராஜ முடியை தரிப்பித்தவனாய் ராஜாவின் குதிரையிலே ஏறி நகர்வலமாக வர வேண்டும். அவனுக்கு முன்பாக ஒரு பிரதானி நின்று ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு? நீ உடனே சீக்கிரமாய் புறப்பட்டு போய் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மொர்தெகாய்க்கு படி செய், நீ சொன்ன ஒன்று இதில் தவறாதபடிக்கு பார் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி வைத்தார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, அந்த இடத்திலே கர்த்தர் காரியங்களை மாற்றி அமைத்தார். எப்படி மாற்றி அமைத்தார்? யாரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமான் அந்த இடத்திலே போய் நின்றானோ, அந்த இடத்திலே ஆமானை கர்த்தர் வெட்கப்படுத்தினார், மொர்தெகாயை கனப்படுத்தினார்.
பாருங்க, அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா மொர்தெகாய்க்கு ராஜ வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டது. ராஜாவினுடைய ராஜமுடி அணிவிக்கப்பட்டது. ராஜாவின் குதிரையிலே ஏற்றி நகர்வலமாக கொண்டு வரப்பட்டார். அவருக்கு முன்பாக நின்று ஆமான் என்ன தெரியுமா சொன்னா, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லிக்கொண்டே போக வேண்டிய பணி அவனுடையதாக மாறிவிட்டது. பாருங்க எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். யாருக்கு முன்பாக கனப்படுத்துவார்? பாருங்க, உங்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களை காணாமற் போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற மனுஷருக்கு முன்பாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்தி வைப்பார். அதனால தான் அந்த இடத்திலே மொர்தெகாயை கர்த்தர் உயர்த்தி வைத்தார், கனப்படுத்தினார். அத ஆமானால தடுக்க முடியவில்லை. ஆமானுக்கு நேர்ந்த கதி என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய முகத்தை முக்காடிட்டு கொண்டு வீட்டுக்கு தீவிரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வெட்கத்தோடு வீட்டுக்கு தீவிரித்து போனதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, அந்த இடத்திலே ஆமான் அந்த இடத்திலே மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் தீட்டினான். ஆனால் கடைசியிலே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை குறைவுபடச் செய்தார். மொர்தெகாய்க்கு முன்பாக குறைவுபடச் செய்தார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னார், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார், உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? எனக்கு அன்பான தேவஜனங்களே, கர்த்தர் அந்த இடத்திலே மொர்தெகாயோடு கூட இருந்தார். மொர்தெகாயை கனப்படுத்தினார். ஆனால் மொர்தெகாயை அழிக்க துடித்த அந்த ஆமானை கர்த்தர் வெட்கப்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்து சத்துருடைய எல்லா சதி திட்டங்களுக்கும் சதி ஆலோசனைகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார். சத்துருக்களுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்துவார், கனப்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் துணை நின்று சத்துருடைய எல்லா சதி திட்டங்களுக்கும் விலக்கி நீர் பாதுகாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும்படியாய் கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.